ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாம்பழம். மாம்பழத்தில் கொழுப்பு மற்றும் சோடியத்தின் அளவு மிக குறைந்தே காணப்படுகிறது. இதில் மேலும் முக்கியமாக நார்ச்சத்து மற்றும் விட்டமின் B6 அதிகமாக உள்ளது. விட்டமின் A மற்றும் விட்டமின் Cயும் அதிகமாக உள்ளது. பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் காப்பர் போன்ற கனிமங்களும் இதில் வளமாக காணப்படுகிறது. இதுபோக குயாட்டிசின், பீட்டா கரோட்டின் மற்றும் ஆஸ்டாகலின் போன்ற ஆக்சினேற்ற தடுப்பான்கள் நிறைய உள்ளன. இந்த சக்தி வாய்ந்த ஆக்சினேற்ற தடுப்பான்கள் இயங்கு உறுப்புகளை நடுநிலையாக்கும் சக்தி உள்ளது. இயங்கு உறுப்புகளால் அணுக்கள் பாதிக்கப்பட்டு ஏற்படும் நோய்களையும் குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாம்பழத்தில் உள்ள நியூட்ரியன்ஸ் 10 வித நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பிளட் ப்ரெஷர். மாம்பழத்தில் உள்ள வைட்டமின்களின் உள்ளடக்கம் மிகவும் அதிகம். இது நமக்கு அனைத்து வகைகளிலும் நல்ல உடல் நலத்தை கொடுக்க உதவும். வளமான அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ள மாம்பழம் அதிக இரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இயற்கை மருந்தாக அமைகிறது. செகண்ட் ஒன் கொலஸ்ட்ரால். மாம்பழத்தில் அதிக அளவு பெக்டின் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து இருப்பதால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைத்திட உதவுகிறது. தேர்ட் ஒன் வெயிட் கெயின். உடல் எடையை அதிகரிக்க மாம்பழம் சாப்பிட்டால் சுலபமாக எடையை அதிகரிக்கலாம். 150 கிராம் மாம்பழத்தில் 86 கிராம் கலோரி அடங்கியுள்ளன. இதை உடல் சுலபமாக ஈர்த்து கொள்ளும். மேலும் மாம்பழத்தில் உள்ள மாவுச்சத்து அதனை சர்க்கரையாக மாற்றுவதனால் எடையை அதிகரிக்க அது உதவும். ஃபோர்த் ஒன் டைஜஷன். செரிமான இன்மை மற்றும் அமிலத்தன்மையினால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது மாம்பழம். மாம்பழத்தில் உள்ள செரிமான நொதிகள் இயல்பான முறையில் செரிமானம் நடத்திட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன் அனிமியா. மாம்பழத்தில் அதிகமாக இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது மிகவும் நல்லது. மாம்பழங்களை ஒழுங்காகவும் தேவையான அளவு உட்கொண்டால் இரத்தத்தின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை சரிப்படுத்தும். சிக்ஸ்த் ஒன் பிரெக்னன்சி. கர்ப்பமான பெண்களுக்கு இரும்புச்சத்து அதிக அளவில் தேவைப்படுவதால் அவர்கள் மாம்பழம் உண்ணுவது மிகவும் அவசியம். பொதுவாக கர்ப்ப காலங்களில் இரும்புச்சத்து உள்ள மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள். அதற்கு பதில் வளமான இரும்புச்சத்துள்ள சாறு நிறைந்த மாம்பழங்களை உண்ணுதல் சால சிறந்தது. செவன்த் ஒன் இளமை. மாம்பழங்களில் உள்ள அளவுக்கு அதிகமான விட்டமின் A மற்றும் விட்டமின் C கொலாஜன் புரதத்தை உடலில் சுரக்க உதவி புரிகிறது. இரத்த குழாய்களையும் உடலில் உள்ள இணைப்பு திசுவையும் காக்க கொலாஜன் உதவுவதால் வயதான தோற்றத்தை வெளிப்படுத்துவதை மாம்பழம் தள்ளி வைக்கும். எய்த் ஒன் கேன்சர். மாம்பழத்தில் உள்ள பெக்டின் புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. நைன்த் ஒன் இம்யூனிட்டி பவர். மாம்பழங்களில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் மற்றும் கரோட்டினாய்ட்ஸ் உள்ளது. உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை வலிமைப்படுத்த மாம்பழத்தில் உள்ள தனிமங்கள் உதவி புரிகின்றன. 10th ஒன் ஐ ஹெல்த். ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான 25 விழுக்காடு விட்டமின் A சத்தை 1 கப் நறுக்கிய மாம்பழம் தருகின்றது. இது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. மேலும் இது மாலைக்கண் மற்றும் வறட்சியான கண்களை தடுக்கும். உணவு பயன் தரக்கூடிய மாம்பழங்களை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.